நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அம்மா எப்படிப்பட்டவள் தெரியுமா நண்பர்களே? சூடாயிருந்தால்தான் அப்பா சாப்பிடுவார், சுவையாயிருந்தால்தான் மகன் சாப்பிடுவான், மிதமாயிருந்தால்தான் மகள் சாப்பிடுவாள், மீதமாயிருந்தால்தான் தாய் சாப்பிடுவாள். இதுதான் குடும்பத்தில் இருக்கிற அம்மா. அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா நண்பர்களே? பின்னூசி குத்தப்பட்ட அப்பாவின் செருப்பில், பின்னூசி குத்தப்பட்ட அப்பாவின் செருப்பில் நடக்கிறது குடும்பம். குழந்தைக்கு அமெரிக்காவில் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சோறு ஊட்டுவாங்களாம். அப்போ சோறு ஊட்டும் போது அமெரிக்க தாய் என்ன சொல்லி சோறு ஊட்டுவாளா? அமெரிக்க குழந்தைய பார்த்து சீக்கிரம் சாப்பிட்ரு, இல்லைன்னா நீ சீக்கிரம் சாப்பிடலன்னா இந்தியாவில் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை உன் உணவை தட்டி பறித்து விடும் என்று 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அமெரிக்க தாய் சோறுட்டினாள். இன்று எப்படி தெரியுமா அமெரிக்க தாய் சோறுட்டுகிறாள்? சீக்கிரம் சாப்பிட்டு ஹோம்ஒர்க்கை முடிச்சிரு, இல்லாவிட்டால் உன் வேலையை தட்டி பறிக்க ஒரு இந்திய குழந்தை படித்து கொண்டு துடித்து கொண்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு கல்வி வளர்ந்துருக்குன்னா அது எங்கள் ஐயா வந்து சொன்னார். இன்ன நாளில் இன்ன நட்சத்திரத்தில் தான் எனக்கு புள்ள பிறக்கணும்னு வைக்கிறது இல்லை, அறுத்து எடுத்துடுறோம். ஆனால் நண்பர்களே, இந்த உலகத்தில் இதுவரை யாரும் செய்ய முடியாத அதிசயம், இவர்தான் எனக்கு தாயாக வர வேண்டும், இவர்தான் எனக்கு தந்தையாக வர வேண்டும் என்று எவராலும் தேர்ந்தெடுக்க முடியாது. ஆர்த்தி டோக்கரான்னு ஒரு பெண்ணு, வீட்டிலேயே அப்பா அம்மா 3.5 அடி உயரம், ராஜஸ்தானில். நீ எங்கே படிக்க போகிற ஸ்கூலில் நான் படிக்கிறேம்மான்னு ஸ்கூலில் சேர்ந்து குள்ளமாக இருந்தா என்ன, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் உன்னை குனிஞ்சு தான் பார்க்கணும் அப்படின்னு ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தினார்கள். இன்றைக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் 3.5 அடி உள்ள அந்த ஆர்த்தி டோக்கராங்கிற பெண் ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டராக IAS முடித்து இருக்கிறார் என்று சொன்னால் எல்லாரையும் பார்த்து அப்படி தலை குனிய வைத்தது கல்வி என்கிற ஒன்று அல்லவா? இந்த நாட்டில் ரொம்ப படித்தவர் ராஜகோபாலாச்சாரியார், ராஜாஜி. அவர் என்ன பண்ணார்? 1800 பள்ளிக்கூடத்தை மூடினார். படித்தவர் அவர், பள்ளிக்கூடத்தில் போய் படித்து பட்டம் வாங்கினவர். 1800 பள்ளிக்கூடத்தை மூடினார். அதுக்கப்புறம் படிக்காத காமராஜ் வர்றார். அந்த 1800 பள்ளிக்கூடத்தையும் திறந்துட்டு மேற்கொண்டு 7000 பள்ளிக்கூடத்தை திறந்தார். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க அருணாச்சலம், ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. தம்பி மாது அவர்கள் அழகாக பேசினார். நல்ல நல்ல கருத்துக்களை, மணிமணியான கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னார். நான் சும்மா அவரை கிண்டல் பண்ணுவேன், அதுக்காக சொன்னேனே தவிர அவர் பேசியது பூராவும் அருமையான செய்திகள், நல்ல செய்திகளை. கல்வி சூழல் எப்படி மனிதனை மாற்றும் என்பதை தெளிவாக எடுத்து அவர் விளக்கியிருக்கிறார். அவருக்கு நாம் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லையா? எல்லாவற்றையும் சரி. புத்தர் எப்படி வந்தார்? அவர் சித்தார்த்தனாக இருந்தாரே அப்படின்னு கேட்டதெல்லாம் நல்ல கேள்வி. இவைகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக எங்கள் ஐயா ஜெயங்கொண்டான் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் இல்லச்சூழலே என்று பேசுகிறார்கள். அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் பேச்சு ரொம்ப அருமையான பேச்சு. அவர்களுடைய பேச்சை கேட்டு திருந்தாதவர்களும் திருந்துவார்கள் என்று சொன்னார்கள். அந்த மாதிரியான அற்புதமான மனிதர் இப்பொழுது பேச வருகிறார். அவரை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நறும் பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்திற்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குலத்திற்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்திற்கில்லை, பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர்க்கு உழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர்க்குழைக்க வேண்டுமம்மா என்ற வாசுப மாணிக்கனாரின் வைர வரிகளை சொல்லி இன்றைக்கு மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற சரஸ்வதி சங்கம், சரஸ்வதி வித்யாசாலை தொடக்கப்பள்ளி, சரஸ்வதி வித்யாசாலை பெண்கள் மேல்நிலைப்பள்ளியினுடைய
நூற்றாண்டு விழா பட்டிமண்டபத்தினுடைய நடுவராக பாங்கறிந்து சிந்தனையோடும் சிரிப்போடும் உலகமெல்லாம் தன் தமிழால் வளம் வந்து கொண்டிருக்கிற நடுவர் பெருந்தகையின் திருவடிக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். நான் பெரிதும் நேசிக்கிற மரியாதைக்குரிய ஐயா காசி ஸ்ரீ பொற்கிழி கவிஞர் அருசோயா அவருடைய திருவடிகளுக்கும் வணக்கம். இந்த அற்புதமான நிகழ்விற்கு என்னை அன்போடு அழைத்திருக்கிற அண்ணன் மு பழனியப்பன் அவர்களுக்கும், புதுவயல் நகரத்தார் பெருமக்களுக்கும், சரஸ்வதி சங்கத்தை சார்ந்த பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய உளம் கனிந்த பணிவு நிறைந்த வணக்கங்கள். அரங்கு நிறையவும் கேட்டு இன்புறுகிற நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். தன்னுடைய பெயரில் காலை எடுத்தாலும் மயக்கம் வரும், காலில்லாமல் அப்படியே சொன்னாலும் மயக்கம் வரும் என்று அவர் சொன்னபோது உங்களுக்கு புரிந்ததான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவள் பேசிய பிறகு உங்களுக்கு மயக்கம் வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி தலைப்பு மிக அழகாக எங்கள் அணித்தலைவர் சிதம்பரம் அவர்கள் சொன்னாங்க. சூழல் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், கல்வி சூழலா இல்ல சூழலா என்று கேட்டார்கள். கல்வியா இல்லமா என்று கேட்டதை போல எங்கள் அருமை அண்ணன், நான் பெரிதும் நேசிக்கிற மாது அண்ணன் அவர்கள் தங்களுடைய பேச்சை இங்கே அமைச்சிருக்கிறார். முதல்ல நான் ஒரு செய்தியை தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னா அண்ணனே சொன்னாங்க, இங்கே இருக்கிற எல்லாரும் ஆசிரிய பெருமக்கள் என்பதாலே சொல்கிறேன். இங்கேயும் எனக்கு தெரிந்த ஆசிரிய பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன்னா இவர்களாவது பேசிவிட்டு சென்று விடலாம், நான் பேசிவிட்டு இங்கேயே தான் இருக்க வேண்டும். அதனால் நான் மிகுந்த எச்சரிக்கையோடு பேச வேண்டும். பெற்றோர்கள் எல்லோரும் ஆசிரியர் ஆவதில்லை. ஆனால் நண்பர்களே, ஆசிரியர்கள் எல்லோரும் பெற்றோர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் என்று என் பேச்சை நான் தொடங்க விரும்புகிறேன். இன்னொன்று சொல்கிறேன், பிள்ளைகளே காதலியுங்கள், தப்பு கிடையாது. இந்த உலகத்தில் காதல் என்னவோ பெரிய குற்றம்ங்கிறாங்க. அப்புறம் ஏன் பாரதி சொன்னா காதல் 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 போய் சாதல் சாதல் சாதல்னு பாரதி சொன்னா. பிள்ளைகளே காதலியுங்கள், ஆனால் எப்படி காதலிக்க வேண்டும் என்பதையும் சொல்லிவிடுகிறேன். குடும்பத்தை ஆங்கிலத்தில் சொன்னால் ஃபேமிலின்னு சொல்லுவோம். FAMILY. FAனா ஃபாதர், எம்னா மதர், ILYனா ஐ லவ் யூ. எந்த வீட்டு பிள்ளை ஃபாதர் மதர் ஐ லவ் யூ என்று அப்பாவையும் அம்மாவையும் காதலிக்கிறதோ அதுதான் உலகத்திலேயே தலை சிறந்த பிள்ளையாக குடும்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வேணும். அதுலேயும் இந்த தலைப்பு இங்கே ஏன் பொருந்துதுங்கிறத நான் பணிவோடு இந்த மன்றத்திற்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கத்திற்கு 100 விழா, சங்கத்திற்கு 100 விழா தொடர்ந்து 90 ஆண்டுகளை கடந்து பள்ளி நடைபெறுகிறது. செட்டிநாட்டிலே மட்டும்தான் சில இல்லங்கள் சேர்ந்து கல்வி நிலையங்களை ஏற்படுத்தி கல்வி சூழலை வளர்த்திருக்கிறார்கள் என்பதை பெருமையோடு சொல்கிறேன். அப்போ கல்வி சூழலுக்கு அடிப்படையாக இல்லங்கள் அமைந்திருப்பது இந்த மண் தந்திருக்கிற வரம் என்பதை நான் பதிவு செய்ய சொல்கிறேன். இந்த சங்கத்தால் அமையப்பெற்ற பள்ளியில் தான் ஏராளமான பிள்ளைகள் படித்து இன்றைக்கு இந்த மேடை அலங்கரித்தார்கள். எங்கள் மாதன்னை ரொம்ப அருமையாக அவங்களே ஒரு செய்தியை எங்களுக்காக வழிமொழிந்து பேசினார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று பள்ளிகளிலே சொல்லித் தருகிறோம். என்னுடைய பாட்டி, உலகத்திற்கே பாட்டி அவ்வை சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பின்னறி தெய்வம் என்று அப்போது ஒன்று இல்லையா, அது ஆசிரியர் இல்லையா என்றார்கள். அதைத்தான் நாங்களும் மன்றாடுகிறோம். ஆசிரியர்களை தெய்வமாக சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆசிரியர்கிட்ட மட்டும்தான் ஒரு கேள்வியை கேட்கக்கூடாது, உங்களுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்கக்கூடாது. பெற்ற பிள்ளைகள் 1-2 இருக்கலாம், ஆனால் எங்களிடம் கற்ற பிள்ளைகள் ஏராளம், அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் பின்னறி தெய்வம் என்று நீங்களே உங்கள் அணி தலைவர் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். அண்ணன் மகாசுந்தர் அவர்களே, முன்னறி தெய்வமாக நாங்கள் இருக்கிறோம். பின்னறி தெய்வமாக இல்லச்சூழலை கடந்து கல்வி சூழலும் ஆசிரியர் பெருமக்களும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ என் பேரை எப்படி எழுதுவேன்? மேனா செயம் கொண்டான், BSc BLit DPT MA. என்னுடைய கல்வி என் பெயருக்கு பின்னால் இருக்கிறது, என் குடும்பம் தான் என் பெயருக்கு முன்னால் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தாய் தந்தை இல்லாமல் எதுவுமே இல்லை. அண்ணன் சொன்னீங்க எக்ஸ் டீச்சர் இருக்காங்களான்னு. என்றைக்குமே டீச்சர் XY எல்லாம் கிடையாது, நாம் டீச்சர் தான். ஆனால் நான் சொல்கிறேன், ஆசிரியர்கள் எக்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பெற்றோர்கள் தான் எக்ஸ்பிரியாகாமல் இருக்கக்கூடியவர்கள் என்பதை இந்த மன்றம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்கிறோம், எப்படி தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை என்று வைரமுத்து பேசுகிறான். ஆசிரியர் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த வாத்தியார்ட்ட போனால் என் பிள்ளை நல்லா படிக்கும்னு ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுக்க முடியும், ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுக்க முடியும். பிள்ளையை தேர்ந்தெடுக்க முடியுமான்னு கேட்பீங்க. அது கூட இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியால் தேர்ந்தெடுக்கலாம்.
இன்ன நாளில் இன்ன நட்சத்திரத்தில் தான் எனக்கு புள்ள பிறக்கணும்னு வைக்கிறதில்லை, அறுத்து எடுத்துடுறோம். ஆனால் நண்பர்களே, இந்த உலகத்தில் இதுவரை யாரும் செய்ய முடியாத அதிசயம், இவர்தான் எனக்கு தாயாக வர வேண்டும், இவர்தான் எனக்கு தந்தையாக வர வேண்டும் என்று எவராலும் தேர்ந்தெடுக்க முடியாது. தாயை தேர்ந்தெடுக்கும், தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. பாரதிதாசனே அழகா சொன்னானே, இல்ல சூழலையும் கல்வி சூழலையும் வச்ச மாதிரி சொன்னானே, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று, குடும்பம்தான் பல்கலைக்கழகம் என்று பறைசாற்றியவன் எங்களுடைய பாவேந்தன் பாரதிதாசன். நிறைய அண்ணன் சொன்னாங்க, கல்வி இல்லையா, கேள்வி இல்லையா, அறிவுடைமை இல்லையா, இதெல்லாம் எங்க இருக்கு? 40வது அதிகாரம் 42, 43. அதுக்கு முன்னாடியே குடும்பத்தை சொன்னா 5, 6, 7, 567 இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு என்று குடும்பத்தை முன்ன வச்சு கல்வியை பின்ன வச்சான். அப்போ இந்த மாணவர்களுடைய சூழல், எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தான், சூழல் என்ற வார்த்தை எடுத்துக்கொண்டு பார்க்கணும். கல்வியா வீடானா, வீட்டுக்குள்ளேயே இருந்தோன்னா ஒன்றும் படிக்க முடியாது. கொரோனாவில் நம்ம பிள்ளைகள்கிட்ட பட்டப்பாடு போதும். அதுலேயும் ஒரு பைய கேட்ட கேள்வி தான் கல்வி சூழலை பாருங்கள். ஒரு பைய கேட்ட கேள்வியை வாழ்க்கையிலே மறக்க முடியாது. இந்த 2 வருஷம் லாக்டவுன் போட்டு கொரோனாக்கு அப்புறம் பள்ளிக்கூடம் திறந்து ஒரு வெள்ளிக்கிழமை வரும்ல, அப்போ பையன் என்னை பார்த்து கேட்டான், ஐயா நாளைக்கு சனிக்கிழமை பள்ளிக்கூடம் உண்டா லீவான்னா. எப்போ? கொரோனாவில் 2 வருஷம் லீவாக இருந்துட்டு வந்து. கல்வி சூழல் எப்படி போகிறது? ஒரு மாணவனை ஆசிரியர் திருத்துவதை விட ஒரு பிள்ளையை பெற்றோர் நிலையிலிருந்து திருத்துகிற பொழுது வரக்கூடிய வளர்ச்சி தான் அவனை மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் விடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு இருக்க டீச்சருடைய நிலைமையெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? இங்கே நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கீங்க, ரிசல்ட்டு கொடுப்பதை விட ரிப்போர்ட் கொடுப்பதற்கே நமக்கு நேரம் சரியாய் போய் விடுகிறது. பிறகு எப்படி நம்ம ரிசல்ட் கொடுக்கிறது? ரிப்போர்ட் அவ்வளோ கேட்குறாங்க. ஆனால் மாணவன் ஆசிரியர் என்கிற உறவை நாங்கள் புனிதமாக மதிக்கிறோம். அதை விட தன்னுடைய பிள்ளை என்கின்ற அக்கறை. எங்கள் அண்ணன் அழகாக ஒரு செய்தி சொன்னாங்க, சிதம்பரம் அண்ணன் தெளிவாக விளக்குனாங்க. யாருக்கு பொறுப்பு அதிகம்? ஒரு மாணவன் கெட்டு போகிறான் என்றால் ஆசிரியர் வருத்தப்படுகிறோம், கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் பிள்ளை கெட்டு போகிறது என்று சொன்னால் அதில் எவ்வளவு ஒரு பெற்றோர் வருத்தப்படுகிறார்னா அவருக்கு எவ்வளவு பொறுப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுலேயும் இங்கே நம்ம செட்டிநாடுங்கிறனால இது ஒரு செய்தியை கூடுதலாக சொல்கிறேன். ஆயா வீட்டிலே வளர்ந்த பிள்ளைகள் அறிவாளியாக இருப்பார்கள்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்பத்தா வீடு சண்டைக்கு வந்துடக்கூடாது, அது வேற விஷயம். ஆயா வீட்டிலே வளர்ந்த தொடக்க கல்வியை பயின்ற பிள்ளை நான், அதனால் சொல்கிறேன். அங்கே அவர்கள் சொல்லி தரும்போது ஐயா ரொம்ப அழகாக சொன்னாங்கல்ல, ஒரு சின்ன விளையாட்டு. செட்டிநாடிலே தோன்றிய கதை உலகமெல்லாம் இன்றைக்கு பரவி இருக்கிறது. பருப்பு கடை, பருப்பு கடை, பருப்பு கடை. அம்மா கொஞ்சம், அப்பா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு தட்டில் ஒட்டி இருக்கிற எச்சில கூட வீணாக்க கூடாதுன்னு இன்னொரு ஜீவராசி உண்டு வாழ வேண்டும் என்று நினைத்தவன் தமிழன். அதை விட சிறப்பு என்ன? நண்டு ஊறுது, நரி ஊறுது, நண்டு ஊறுது, நரி ஊறுது, கிச்சு கிச்சு கிச்சும்பா. பிள்ளையெல்லாம் சிரிக்கும். எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னு ஓரமாக உட்காந்து அழுகாதடா, வாய் விட்டு சிரித்தால் போதாது, மனம் விட்டு சிரி என்கிற பண்பாட்டை குடும்பம்தான் கற்றுத்தருகிறது. நாகரிகத்தை கற்றுத்தருவது கல்வி சூழலாக இருக்கலாம், பண்பாட்டை கற்றுத்தருவது குடும்ப சூழலாகத்தான் இருக்க முடியும். வாய்விட்டு சிரிக்கிற மனப்பான்மையை பள்ளிக்கூடங்கள் கற்றுத்தரலாம், மனம் விட்டு சிரிக்கக்கூடிய சூழ்நிலையை குடும்பங்கள் தான் கற்றுத்தர முடியும். அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கெல்லாம் போட்டி வைக்கிறாங்க, நிறைய போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி. அதில் ஒரு வித்தியாசமான போட்டி நான் ரொம்ப அசந்து போனேன். பெட்ரூம் ஸ்டோரிஸ்னு போட்டுருச்சு அந்த போட்டிக்கு பேர். ஏன்னா இன்றைக்கெல்லாம் கதை சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆனால் அன்றைக்கு நம்ம வீட்டில் இருந்த தாத்தாவும் பாட்டியும் சொன்ன கதைகள் தான் பிள்ளைகளை பக்குவப்படுத்தியது. இன்னைக்கு யார் இருக்கா கதை சொல்கிறதுக்கு? இல்லையே. இன்றைக்கி அதை போட்டியாக வச்சு பெட்ரூம் ஸ்டோரிஸ்னு போட்டி நடத்தி பரிசு கொடுக்குறாங்க. அந்த அளவிற்கு நம்ம நாடு போதும். எந்த வாத்தியாரும் பெற்றோர் ஆகிறோம், 2ஆம் பெற்றோர் தான் ஆசிரியர்கள். அதே மாதிரி முதல் நிலை ஆசிரியர் யார் தெரியுமா? அம்மா. தாய் தான் முதல் ஆசான். அப்பா என்னும் உறவு கூட அம்மா கொடுத்த நம்பிக்கை. தாய் தான் எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறாள். பிள்ளைக்கு முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே தன் வயிற்றிலே இருந்து பிள்ளை பிறந்த உடனே அதுக்கு பல விஷயங்கள். உங்களுக்கு இப்போ அண்மையில் ஒரு சான்று சொல்லட்டுமா? 2025களில் நடக்க போகுது. எதிர்காலத்தில் கோவையை சார்ந்த ஒரு பிள்ளை, அவள் பெயர் சாரதா பிரசாத். கூகுளில் சாரதா பிரசாத்னு தட்டுனீங்கன்னா செய்தி வந்துடும். அந்த சாரதா பிரசாத்துக்கு ஒரு வித்தியாசமான ஆசை.
அவள் நல்லா படிக்கக்கூடியவள். கேரளாவிலே இருந்து கோவையில் படிப்பதற்காக வந்தவள். அந்த பிள்ளைக்கு என்ன ஆசைனா, சாரதா அவள் பிரசாத் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்பா. அந்த சாரதா பிரசாத்துக்கு என்ன ஒரு தோன்றியதுன்னா, ஒரு அறிவிப்பு பார்க்குறா செய்தித்தாளில், செவ்வாய் கிரகத்திற்கு போகலாம், அதற்கு பல கட்டங்களில் தேர்வு நடைபெறும்னு. ஒரு குறிப்பு சொல்லட்டுமா? அது ஒன்வே. செவ்வாய் கிரகத்திற்கு போனால் மீண்டும் திரும்பி வர முடியாது, அங்கேயே இருக்க வேண்டும், அவ்வளவுதான். பிள்ளை இல்லை, அந்த பெற்றோருக்கு பிள்ளை இல்லை என்று ஆகிவிடும். அந்த பிள்ளை ஆசைப்படுகிறாள், முதல் கட்ட தேர்வை எழுதுகிறாள், தேர்ச்சி பெறுகிறாள். 2வது கட்ட தேர்வு தேர்ச்சி பெறா, 3வது கட்டத்திலையும் வெற்றி பெற்றவள். 4வது கட்ட தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி தாய் தந்தையெல்லாம் யோசிக்கிறாங்க, ஒருவேளை 4வது கட்டத்திலையும் இந்த பிள்ளை தேர்வாகிவிட்டால், பெற்ற ஒரே மகள் செவ்வாய் கிரகத்திற்கு போய்விட்டால் நாம் என்ன செய்யறதுன்னு தாயும் தந்தையும் வருத்தப்படுகிறார்கள். அந்த பிள்ளை போய் பக்கத்தில் சொல்கிற, அப்பா உங்களுடைய கனவுகள் சரியானது தான், உங்களுடைய ஆசைகள் சரியானது தான், நான் உங்கள் மகள்தான், ஆனால் என் கனவுகளை நீங்கள் நிறைவேற்றணும். நம்ம கனா படம் பார்த்துருப்போம், கிரிக்கெட்டுக்கு ஆசைப்படுற பிள்ளையை உயர்த்தினதா சினிமாவில், ஆனால் நிஜ வாழ்க்கையில் நடந்ததுங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, நான் எப்படியாவது போகணும், ஸ்காட்லாண்டில் அறிவித்தது 4 சுற்றுலையும் நான் தேர்வாயிருவேன், நாளைக்கு 4வது சுற்று தேர்வானால் என்னை அனுப்ப வேண்டும் என்று அவள் சொல்கிறாள். வேண்டா வெறுப்பா அவங்க ஏற்றுக்கிறாங்க. 4வது கட்ட தேர்தலையும் அந்த குழந்தை தேர்வாகிறா. 2024 அவள் செவ்வாய் கிரகத்துக்கு போறா. திருப்பி வருவாளான்னு தெரியாது. அப்போ அவங்க தாய் தந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நண்பர்களே? அந்த வார்த்தை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய சொல்கிறேன். அழகா சொன்னா, அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த குழந்தையை கட்டி அணைச்சிட்டு, மகளே மகளே உன் பிரிவு எனக்கு கண்ணீரை தருகிறது, ஆனாலும் சொல்கிறேன், செவ்வாய் என்பது எல்லோருக்கும் தோஷமாக இருக்கலாம், என் மகள் உனக்கு அது இன்னொரு தேசமாக இருக்கட்டும் என்று சாரதா பிரசாத்தினுடைய தாய் தந்தை சொல்லி இருக்கிறார்கள். 2024 அந்த குழந்தை போறான் என்றால் அந்த குடும்பத்தினுடைய நிலை பிரிந்தாலும் பரவாயில்லை. நம்ம எல்லாரும் வரலாறுகளில் படிச்சிருப்போம், கோச்சங்க சோழனை, கமலவதி தாயார் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை 72 சிவாலயங்களை கட்டி பெருமை சேர்க்க வேண்டும் என்று தலைகளாக கட்டி தொங்க விட்டாள் என்று பெரிய புராணத்திலே சேக்கிழார் விருமகனார் எழுதியதை படித்திருப்போம். ஆனால் 2024 அஞ்சுகளிலே நாம் கண்ட உதாரணம் சாரதா பிரசாத் என்பதை மறந்துவிட முடியாது. செஸ் உலகத்தில் இன்னைக்கு பிரக்யானந்தா சாதித்து கொண்டிருக்கிறான். அவன் எல்லா பேட்டியிலையும் தன் அம்மாவைத்தான் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறான். காது கேட்காத ஒரு எடிசனை பள்ளி துரத்தி அனுப்பிய போது ஆசிரியர் எழுதிய கடிதத்தை மாற்றி படித்து அந்த பிள்ளையை சாதிக்க வைத்தவள் அம்மா என்பதை இந்த உலகம் மறந்துவிடக்கூடாது என்று தாயாலும் தந்தையாலும் இன்றைக்கு சந்திரயான் 1 திட்ட இயக்குனராக இருக்கிற அண்ணாதுரைக்கு முன்னால் இருக்கிற மயில்சாமி என்ற தந்தையை நாம் மறந்துவிட முடியாது. நண்பர்களை, நான் 2 விஷயம்தான் சொல்கிறேன். ஒன்று, பெயருக்கு முன்னால் இருக்கிற குடும்பம் தான் எப்போதும் முன்னால் இருக்கும், பெயருக்கு பின்னால் இருக்கிற கல்வி சூழல் பின்னால் இருக்கும். 2ம் வேண்டும் என்பதில் எங்களுக்கு வேறுபட்ட கருத்தில்லை. ஆனால் கல்வி சூழலை விட குடும்ப சூழல் தான் முந்தி இருக்க வேண்டியது என்பதாக சொல்லி, அம்மாவும் அப்பாவும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை 2 மணித்துளிகளில் சொல்லி நிறைவு செய்கிறேன். அம்மா எப்படிப்பட்டவள் தெரியுமா நண்பர்களே? சூடாயிருந்தால்தான் அப்பா சாப்பிடுவார், சுவையாயிருந்தால்தான் மகன் சாப்பிடுவான், மிதமாயிருந்தால்தான் மகள் சாப்பிடுவாள், மீதமாயிருந்தால்தான் தாய் சாப்பிடுவாள். இதுதான் குடும்பத்தில் இருக்கிற அம்மா. அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா நண்பர்களே? பின்னூசி குத்தப்பட்ட அப்பாவின் செருப்பில், பின்னூசி குத்தப்பட்ட அப்பாவின் செருப்பில் நடக்கிறது குடும்பம். நன்றி. எவ்வளவு செய்தியை கொஞ்ச நேரத்தில் சொல்லியிருக்கார் தெரியுமா? அவர் கொட்டிட்டார். அருமையான செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து கொட்டியிருக்கிறார். மிக நன்றாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார். இவைகளை எல்லாம் மறுப்பதற்கு எங்கள் ஐயா முனைவர் மகா சுந்தர் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஐயா சொன்னார், அவருடைய பேச்சை கேட்டவர்கள் மயங்குவார்கள் என்று சொன்னார். நல்லா பாடுவார் என்றெல்லாம் சொன்னார்கள். அவர்களுடைய பேச்சையும் இசையையும் கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். ஆயக்கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கி போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராதிகடர் என்ற கவி சக்கரவர்த்தி கம்பர் பாடிய சரஸ்வதி அந்தாதி பாடலை சொல்லி
ஒரு கல்வி சங்கம் 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இந்த சரஸ்வதி கல்வி சங்கம் ஒரு கோவிலுக்கு சமம் அல்ல, பல்லாயிரம் கோவிலுக்கு சமம் என்பதை முதலிலே சொல்லி, இந்த கல்வி ஆலயத்தை தொடர்ந்து நடத்தி சென்றிருக்கிற சான்றோர்களையும், தொடர்ந்து இன்னும் பல நூற்றாண்டுகள் ஒரு கல்வி வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடிய பல்கலைக்கழகமாக இந்த கல்வி ஆலயத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிற சான்றோர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் மொழி மெய்களால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நல்ல கைதட்டலாம். ஒரு கல்வி ஆலயத்தில் அருமையான தலைப்பு. அது என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய 5 பேரும் ஆசிரியர், அழைத்தவர் ஒரு ஆசிரியர், பல்வேறு மாணவ செல்வங்களை உருவாக்கி தெய்வமாக நம்முடைய நெஞ்சில் நிற்கின்ற பல முத்தப்பனையா அவர்களை நினைவு வைத்து கொண்டு பேசக்கூடிய இவங்க ஒரு இளைஞனை உருவாக்குவது கல்வி சூழல் இல்லைன்னு பேசுறதுக்கான தைரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தான் எனக்கு தெரியலைங்க. அதுக்கு என்ன செய்யலாம்? முன்னாடி சொல்லுவாங்க நடுவர் அவர்களே, இவர்கள் தாங்கள் பேசுவது தவறென்று தெரிந்தும் பேசுகிறார்கள், இவர்களை மன்னிக்கவே கூடாது. உண்மையிலேயே ஒரு நகைச்சுவை பேரருவி. நான் தூரத்தில் இருந்து பார்த்துருக்கேன், அவரோட பேசியிருக்கேன். அவர் மேடையில் இன்றைக்கு அவர் தலைமையில் பேசக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அளித்த என்னுடைய ஆசிரியர் பழனியப்பன் ஐயா அவர்களையும், பொற்களி கவிஞர் உள்ளிட்ட சான்றோர்களையும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்து கொண்டு, உங்கள் நகைச்சுவை அருவியில குளிக்க வந்த நான் ஒரு குருவி என்று சொல்லி அற்புதமாக எங்கள் ஐயா அன்பு சகோதரர் அருமையான சில கேள்விகள் எல்லாம் கேட்டு போயிருக்காரு. வாத்தியாருக்கு முதல்ல நம்பிக்கை வேணுங்க. நம்பிக்கை தருவதுதான் ஆசிரியர் பணியுடைய முதன்மையான பணி. ஆசிரியர்கள் சரியில்லை, ரிசல்ட் கொடுக்க முடியல, ரிப்போர்ட் தான் கொடுக்க முடியுது. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொன்னார்ல, அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கிறது நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது, தாயை தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை அது நம்ம தலை எழுத்துங்க. ஆனால் ஆசிரியர்கள் என்ன, பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தாம் புள்ள நல்ல பள்ளியில் படிக்கணும், நல்ல ஆசிரியர்கள்ட்ட படிக்கணும்னு தேர்ந்தெடுத்து பள்ளியை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு நல்லா தெரியும், ஒரு இளைஞனை நல்வழிப்படுத்துவது பெற்றோர்களை காட்டிலும் அது கல்வி சூழல் தான் என்பது தெரியும். நீ வீட்டிலே வச்சுக்க வளர்க்க வேண்டியதானே உங்கள் பிள்ளைகளை. உங்கள் 2 பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பலாமா நீங்கள்? ஐயா நடுவர் ஐயாட்ட ஒரே ஒரு கேள்வி. தமிழ்ச்செம்மல் பட்டம் வாங்கியிருக்கீங்க, நல்ல கைதட்டலாம் ஐயாவுக்காக. இந்த தமிழ்ச்செம்மல்ங்கிற பட்டம் உங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க? தமிழை வளர்க்குற ஒருத்தருக்கு துணையாக இருக்கிறேங்கிறதுக்காக. நல்ல குடும்ப தலைவருங்கிறதுக்காகவா? அதுக்கு இல்லை. தீர்ப்பி ஐயா சொல்லிட்டார் பாருங்க. அவர் கற்ற கல்வி, அவர் கற்ற அந்த மொழி, அவர் நகைச்சுவை நயக்கராவை போல அவர் அந்த பேசக்கூடிய ஆற்றலுக்காக, அவருடைய கல்விக்காக தமிழ்ச்செம்மல் என்கிற பட்டத்தை தமிழக அரசு வழங்கியிருக்கு. அதான் அது மட்டும் இல்லைங்க. ஜெயங்கொண்டான் ஐயா சொன்னார், முன்னெழுத்து இன்சியல். நான் கேட்குறேன், அன்பு தம்பி, நீங்கள் சரஸ்வதி சங்கத்தில் இந்த மேடைக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு காரணம் உங்கள் முன்னெழுத்தா அல்லது நீங்கள் கற்ற கல்வி என்கிற பின்னாடி போடக்கூடிய பட்டங்களா? உண்மைன்னா கை தடுங்க பாப்பா. எதுங்க காரணம்? கடனை தான் கேட்டு வாங்க முடியல, கைதட்டில் கேட்டு வாங்க கூடாது. ஐயா நல்லா கேட்டீங்க. ஆமா, முன்ன போறது அப்பா பேரு, ஆமா, பின்னால போறது படிச்ச படிப்பு. முன்னால இருக்கிறதுக்கு மரியாதையா பின்னால இருக்கிறதுக்கு மரியாதையான்னு கேட்டீங்கல்ல? ஆமா, அழகான கேள்வி. கை தட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தட்டுவாங்க. அது மட்டும் இல்லை, கல்வி சரியில்லை. ஏங்க, முழு பூசணிக்காயை நீங்க எடுத்துக்கிட்ட தலைப்புக்காக சோத்துல மறைக்கலாமாங்க? முழு பூசணிக்காய் ஒரு புளி சோத்துல மறைக்கிறாங்க. என்ன கேட்குறேன், இந்த உலகம் தட்டையானதுன்னு ஜோசப் ஃப்ரீட்மேன் ஒரு அமெரிக்க எழுத்தாளர் புத்தகம் எழுதினார். அதில் அவர் என்ன எழுதினார் தெரியுமா? நம்மெல்லாம் நிமிர்ந்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு செய்தி எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காரு? குழந்தைக்கு அமெரிக்காவில் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சோறு ஊட்டுவாங்களாம். அப்போ சோறு ஊட்டும் போது அமெரிக்க தாய் என்ன சொல்லி சோறு ஊட்டுவாளாம்? அமெரிக்க குழந்தையை பார்த்து, சீக்கிரம் சாப்பிட்ரு, இல்லைன்னா நீ சீக்கிரம் சாப்பிடலன்னா
இந்தியாவில் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை உன் உணவை தட்டி பறித்து விடும் என்று 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அமெரிக்க தாய் சோறுட்டினாள். இன்று எப்படி தெரியுமா அமெரிக்க தாய் சோறுட்டுகிறாள்? சீக்கிரம் சாப்பிட்டு ஹோம்ஒர்க்கை முடிச்சிரு, இல்லாவிட்டால் உன் வேலையை தட்டி பறிக்க ஒரு இந்திய குழந்தை படித்து கொண்டு துடித்து கொண்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு கல்வி வளர்ந்துருக்குன்னா அது எங்கள் ஐயா வந்து சொன்னார். புலமை பித்தன் பாட்டு என்னது? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. ஐயா பேராசிரியா நல்லா இருக்கு. பாதி நீங்கள் பாட்டு ரொம்ப அற்புதமாக பாடுறீங்க. நானும் ஓரளவு பாடுறேன் ஐயா, ரொம்ப நல்லா ஐயாவே பாராட்டிட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சது, அருமையான குரல். அதில் என்ன முக்கியமான விஷயம் தெரியுமா ஐயா? அந்த பாட்டில் இந்த வரியை மட்டும்தான் பார்த்துருக்காரு. இந்த பாட்டு புத்தகத்தில் இவர் படித்ததில் பாதி பக்கத்தை காணும் போல இருக்கு. அடுத்த வரி என்ன தெரியுமா போட்டிருக்கு? பெற்றோர்கள் சொல்லக்கூடிய புகழுரைகள் இருக்கு அப்பா அம்மா, அது என்ன தெரியுமா? அது வந்து தூக்க மருந்தினை போன்றவர் போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள். தூக்க மருந்து மாதிரி, தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் போற்றும் அறிவுரைகள். யாரு? கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தரக்கூடிய பாடம் இருக்க. அப்பா அம்மா உன்னை தூங்க வைப்பாங்க, ஆனால் இந்த ஆசிரியர் சமுதாயம்தான் இந்த சமுதாயத்திற்கு நோய் எது என்று கண்டுபிடித்து நோய் தீர்க்கக்கூடிய மருந்தாக இருப்பது ஆசிரியர் தான் என்பதை அந்த பாட்டில் சொல்லியிருக்காரா இல்லையாங்க? என்ன இல்லச்சூழல் சரியா இருக்கா? நான் கேட்குறேன், இல்லச்சூழல் ஏன் மார்க்குன்னு ஏன் நாங்கள் மணி அடிக்கலையா? ஏன் மார்க்கு நீங்கள் தாங்க காரணம், பெற்றோர்கள் தான் காரணம். அவன் படிக்கிறான்ல, அவன் படிக்கிற ஸ்கூலில் தான் நீனும் படிக்கிற, அவனுக்கு கட்டுற ஃபீஸை தானே நானும் உனக்கும் கட்டுறேன். அவன் 98 மார்க் வாங்கியிருக்கான். இப்படித்தான் ஒரு எங்கள் தெருவில் ஒரு பாட்டி என்ன பண்ணுச்சு, கூப்பிட்டு வாடா பேராண்டி ரமேஷ், இங்கே வாடா, 8th விட்டு சுரேஷை பாடுறா, அவனுக்கும் உன் வயசு தான், கணக்கில் 99 மார்க் வாங்கியிருக்கான்னு இவன் சொன்னான். சும்மா இரு பாட்டி, பக்கத்து விட்டு பங்கச்சம் பாட்டியை பாரு, அதுக்கும் உன் வயசு தான், செத்து 1 வாரம் ஆச்சுட்டான். அவனுக்கு கம்பேர் பண்ணுவாள். இல்லச்சூழல் நல்லா இருக்காங்க, நீங்கள் இல்லச்சூழல் சரியாக இருக்கிறதா? நான் கேட்குறேங்க, இல்லச்சூழல் அது மட்டும் இல்லை. எங்கள் ஐயா வந்து ஜெயங்கொண்டான் ஐயா, ஆசிரியர்கள் என்பது 2வது பெற்றோர்கள், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆமாங்க. அடுத்த சொல் பாருங்க, என்ன தெரியுமா? நம்முடைய தமிழ் பண்பாடு சொல்லி கொடுத்தது, எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும் என்று ஆசிரியரை இறைவனாக போற்றியது நம்முடைய தமிழ் பண்பாடு என்பதை மறக்கலாமா? நீ சாரதாவை பற்றி சொன்னீங்க. நான் எங்கள் ஊர்லேருந்து வந்து ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா? ஒரு கல்வி என்ன செய்யும் தெரியுமா? பெற்றோர்கள் உடல் வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பார்கள், ஆனால் ஆன்ம வளர்ச்சிக்கு. பெற்றோர்கள் சொன்னார்ல, ஃபேமிலின்னு என்ன? ஃபாதர் மதர் ஐ லவ் யூ, அப்பா அம்மாவை நேசிக்கணும். டேய், நம்ம உங்கள் அப்பாவை நேசிக்கணும்டா, அம்மாவை நேசிக்கணும்டா, அந்த பையனோட சேராத, அவன் நம்ம ஆள் இல்லை. சொல்லி கொடுக்கிறது எது? பெற்றோர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுப்பது இல்லச்சூழல். பெற்றோர்களை நேசித்தா மட்டும் பத்தாதுப்பா, உலகத்தையே நேசி, தமிழ் மொழியை நேசி, உன் நண்பர்களை நேசி என்று உலகத்தை நேசிக்க கற்றுக் கொடுப்பது கல்வி சூழல். அதான உண்மை. கை தட்ட நினச்சா தட்டிருங்க. மெய் மறந்து கேட்டதுனால கை மறந்து போனாங்க. எங்கள் ஊர்லங்க இந்த கொரோனா வந்துச்சுல்ல, நாங்கள்லாம் இப்போ வந்து ஆன்லைனில் கிளாஸ் நடத்தினோம். ஆன்லைனில் கிளாஸ் நடத்தும் போது நடந்த வேடிக்கையெல்லாம் இருக்குல்ல, மாஸ்க்கை போட்டு ஒருத்தன் ஆன்லைன் கிளாஸில் உட்காந்துருந்தான். நான் கேட்டேன், எதுக்குடா? சும்மா இருங்க சார், அப்போ தான் முறுக்கு சாப்பிட்றது டீச்சருக்கு தெரியாதுங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. ஒரு பையன் என்ன பண்ணான் தெரியுமா? ஏகப்பட்ட கூத்து நடந்துருக்குங்க இந்த ஆன்லைன் கிளாஸில். செல்லை இந்த பாட்டி கூப்பிட்டாங்க, நீ தான் படிக்கலைன்னு சொல்லல, கொஞ்ச நேரம் இந்த கிளாஸை அட்டன் பண்ணிட்டு போயிட்டான். அந்த கிழவி செல்லை தலைகீழாக வச்சு, இது என்ன யார் பெற்ற புள்ளியோ தலைகீழாக உட்காந்து நடத்துதுன்னு சொல்லி, அப்படி ஆன்லைன் கிளாஸில் என்ன பண்ணாங்க தெரியுமா? கொரோனா வந்த சமயத்தில் நாசா ஒரு வினாடி வினா போட்டியை நடத்துச்சு. வினாடி வினா போட்டி நடத்தி அதில் செலக்ட் ஆனால் நாசாவுக்கு கூட்டு போனாங்க. எங்கள் புதுக்கோட்டையில் ஆதனக்கோட்டை என்கிற சிற்றூரில். இன்னும் சொல்ல போனால் அவங்க அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவங்க அப்பா இல்லவே இல்லை, விட்டுட்டு ஓடிட்டார்.
அந்த குழந்தையை, ஜெயலட்சுமி என்கிற குழந்தையை ஊக்கப்படுத்தி அந்த ஆன்லைன் டெஸ்ட்ல பாஸ் பண்ண வச்சு அந்த பெண்ணுக்கு நாசாவுக்கு செல்வதற்கான தகுதி கிடைத்து விட்டது, பாஸ் ஆயிட்டாங்க. அப்ப நாசா என்ன அறிவிச்சிச்சு? போயிட்டு வர செலவு நாங்கள் தர முடியாது, மற்ற எல்லா செலவையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், போயிட்டு வர செலவு நாங்கள் தர முடியாது அப்படின்னு ஒன்று யார் தெரியுமா கொடுத்தது? அவருக்கு அந்த ஜெயலட்சுமி என்கிற மாணவிக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து, இந்த இடத்துல சொல்கிறேன், நானும் 2000 ரூபாய் பணம் அனுப்பியிருக்கிறேன் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி கொடுத்து நாசாவுக்கு எல்லா பணத்தையும் கொடுத்துச்சுங்க. இதுக்கு கை தட்டுறீங்க, இன்னுமே தான் நீ கை தட்ட வேண்டிய விஷயமே இருக்குது. அப்போ என்ன ஆணுச்சு அப்படி தெரியுமா? இந்த பெண்ணினுடைய அந்த அறிவை பார்த்துட்டு கிராமாலயா என்கிற தொண்டு நிறுவனம் வந்து, அம்மா உனக்கு எவ்வளோம்மா பணம் வேணும்னு கேட்டுச்சு. நம்மளா அந்த சொல்லிப்போம், வாங்க சார் யாராவது வருவீங்களான்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு அப்படி கேட்போம்ல. அந்த பொண்ணு சொன்னிச்சு, எனக்கு வேணாங்க, எனக்கு தேவையான பணத்தை, நாசா சென்று வருவதற்கான செலவு பணத்தை எங்கள் ஆசிரியர் பெருமக்களும் எங்கள் புதுக்கோட்டையில் உள்ள சான்றோர்களும் தந்து விட்டார்கள். அது கிராமாலய நிறுவனம் சொன்னிச்சு, இல்லைம்மா ஏதாவது கேளுமா, நீ உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். அப்போ அந்த ஜெயலட்சுமிங்கிற பொண்ணு தயங்கி கேட்டுச்சு, கல்வி என்ன செய்யும்? எனக்கு பாருங்க 140 வீடு இருக்கு. இந்த 140 வீட்டில் உள்ள பெண்களும் இயற்கை உபாதையை கழிப்பதற்கு வெட்ட வெளியிலே செல்கிறோம். முடிந்தால் இந்த 140 வீட்டிற்கும் நீங்கள் கழிவறை கட்டி தர முடியுமா என்று அந்த பெண் கேட்டபோது, கிராமாலயா தொண்டு நிறுவனர் அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகளின் கண்களில் கண்ணீர் வந்தது. சான்றோர்களே, 140 வீட்டுக்கும் கழிவறை கட்டி தந்தார்கள். இதுக்கு கைதட்டலாம். இதை விட அருமையான செய்தி ஒன்று இருக்கு. அந்த பொண்ணு 9வது படிக்கும் போது நடந்தது. இந்த பொண்ணு இப்போ BA ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கு. இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் 8ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் கனவு மெய்ப்படும் என்று இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை பாடமாக வைக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் கல்வி. படித்து கொண்டிருக்கும் போதே ஒரு மாநில கல்வியில பாடமாக வைக்கப்பட்டு இருக்கிறாள் என்று சொன்னால் இதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய பெருமை. இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இதை கற்றுக் கொடுத்து அப்பா இல்லைங்க, அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டவர், அவரை ஊக்கப்படுத்தி இந்த அளவிற்கு சேவை செய்ய வைத்தது எது? கல்வி இல்லையா? நீ அது மட்டும் இல்லை, ஆர்த்தி டோக்ரான்னு ஒரு பெண்ணு, வீட்டிலேயே அப்பா அம்மா 3.5 அடி உயரம், ராஜஸ்தானில். நீ எங்கே படிக்க போகிற ஸ்கூலில் நான் படிக்கிறேம்மான்னு ஸ்கூலில் சேர்ந்து குள்ளமாக இருந்தா என்ன, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் உன்னை குனிஞ்சு தான் பார்க்கணும் அப்படின்னு ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தினார்கள். இன்றைக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் 3.5 அடி உள்ள அந்த ஆர்த்தி டோக்ராங்கிற பெண் ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டராக IAS முடித்து இருக்கிறார் என்று சொன்னால் எல்லாரையும் பார்த்து அப்படி தலை குனிய வைத்தது கல்வி என்கிற ஒன்று அல்லவா? தாகூர் எல்லாம் தாகூர் வீட்டில் 8வது பிள்ளையான் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர். அப்போ அவங்க பாட்டி என்ன எழுதுவாங்களாம், நம்ம வீட்டில் 7 பிள்ளைகளும் உருப்பிட்டுருவாங்க, 8வது பிள்ளை பிறந்தநாள் அப்போ எழுதுவாங்களே, 8வது பிள்ளை ரவியை நினச்சா எனக்கு வேதனையாக இருக்கும், உருப்படவே மாட்டான். அப்படி உருப்படவே மாட்டான் என்று வீட்டினால் ஒதுக்கப்பட்ட பிள்ளைதான் 2 நாடுகளுக்கான தேசிய கீதத்தை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர். பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கான தேசிய கீதத்தை எழுதியவர் யார் என்று சொன்னால் அவர்தான் தாகூர். அப்போ வீடு உடல் வளர்ச்சிக்கு பொறுப்புங்க, அம்மா அப்பா முக்கியம்தான். ஆனால் ஆன்ம வளர்ச்சிக்கு இன்னும் சொல்கிற, யாரு கொடுக்கக்கூடிய இன்டர்வியூக்கு போகிறோம், யாரு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் சொல்லும். அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய பையன் மிக நல்ல பையன், மிக பாசமான பையன், அவனை அப்படி. இந்த பாசத்தினால வலிக்கு விழுந்த குழந்தைகள் எத்தனையோ உண்டுங்க. மணி அடிச்சிட்டியா? பாசத்தினால வலிக்கு விழுந்த குழந்தைகளை கூட தூக்கி நிறுத்தி உன்னால் முடியும் தோல்வியை, வலியை எங்கே அவன் கற்றுக்கொள்கிறான்? தோத்துட்டா குடும்பம் என்ன பண்ணும்? குடும்பம் அப்பா அம்மா அப்படி பார்த்துப்பாங்க, கொஞ்சம் சரி பரவாயில்லப்பாம்பாங்க. ஆனால் நீ சொன்னீங்களே, தோல்வியை வலியை கற்றுக் கொடுப்பது கல்விங்க. அதனால தான் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஃபெயில் ஆகிட்டாங்கடா, அடுத்த உடனே எழுது என்று அவனை தேர்ச்சி பெறுவதற்காக ஊக்கத்தை தருவது கல்வி சூழலே என்று சொல்லி. அதனால்தான் அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு, கடவுளை கூப்பிடும் போது கூட அப்பா அம்மாவை வான்னு சொல்லலை,
குருவாய் வருவாய் அருள்வாய் குகடை என்று ஆண்டவன் முருகனை கூட நீ எனக்கு குருவாக வர வேண்டும் என்று அழைத்த பண்பாடு தமிழ் பண்பாடு. எனவே ஐயா தமிழ்ச்செம்மல் ஐயா அவர்கள் மிக நீண்ட காலம் ஆசிரியராக பணியாற்றி கல்வித்துறைக்கு பெருமை சேர்த்தவர். ஒரு கல்வி சங்கத்தில் நடக்கக்கூடிய பட்டிமன்றத்தில் நிச்சயமாக நீங்கள் இல்லச்சூழலே என்று தீர்ப்பளிக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையுடன் கல்விச்சூழலே என்று தீர்ப்பைத்தான் நீங்கள் தருவீர்கள். அந்த தீர்ப்பைத்தான் இங்கே இருக்கக்கூடிய புது வயலில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதற்கு கடைசி ஒரு வாட்டி கைதட்டி கட்டுறேன். அவர்கள் தட்டக்கூடிய கைதட்டலே சாட்சி என்று சொல்லி நீங்களும் எதிர்பார்க்குறீங்க, ஒன்றும் கிடைச்சிட்டு கிடைக்கல. நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய பெருமக்களே, எல்லோரையும் மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு அருமையான பட்டிமன்றம் நடந்து நிறைவேறியிருக்கிறது. நல்ல 2 பேருமே நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. இல்லச்சூழ்நிலை அவங்களும் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க, நல்ல நல்ல கருத்துக்கள் சொன்னாங்க. கல்விச்சூழல் அவங்களும் நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? இதில் தீர்ப்பை கேட்டுக்கிட்டு போய் தான் வீட்டில் தூங்கணும்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தீர்ப்பு சொன்னால் தான் உங்களுக்கு கேட்டு போனால் தான் தூக்கம், அதெல்லாம் கிடையாது. இது ஒரு முறை. தீர்ப்பு சொல்லணுங்கிறது ஒரு முறை. தீர்ப்புகளெல்லாம் தீர்வுகள் ஆகாது. தீர்ப்புங்கிறது வேறு, தீர்வுங்கிறது வேறு. தீர்வு நீங்கள் செய்ய வேண்டியது, தீர்ப்பு நான் சொல்ல வேண்டியது. உங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கும், இதான் அதுதான் தீர்வு. இப்போது இல்லச்சூழல்னு இவங்க சொன்னாங்கல்ல, எவ்வளவு கருத்து சொன்னாங்க வீட்டில். இப்போ நீங்கள் கடைசியில் சொன்னீங்களே, அவர் சொன்னார், இந்த பிள்ளைங்களெல்லாம் இந்த இது பருப்பு கடை இதை வீட்டில் தானே நம்ம சொல்கிறோம். நீங்கள் சொன்னீங்க, ரைட்டு. இதை சொல்லி தானே கொடுக்குறாங்க. அந்த விளையாட்டை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த புள்ள கையில் ஒரு முறுக்கை கொடுத்து வெளியே எடுத்துகிட்டு போகாத, எய்த்த விட்டு குரங்கு பிடுங்கிக்கும். அதை சொன்னது யார்? இதையும் நம்ம தானே சொல்கிறோம். விளையாட்டையும் சொல்லி அந்த விளையாட்டில் உயர்ந்த பண்பாட்டை சொல்லிக் கொடுக்குறோம். நடைமுறைன்னு வரும்பொழுது என்ன பண்ணுறோம், நம்ம பிள்ளை நல்லா திங்கணுங்கிறதுக்காக எய்த்த விட்டு பிள்ளைக்கு கொடுத்துடாத, எய்த்த விட்டு குரங்கு. இவங்க வீட்டில் அதை குரங்குன்னு இவங்க சொல்லுவாங்க, இதை குரங்குன்னு அவங்க சொல்லுவாங்க. நல்ல அருமையான விஷயங்கள் பேசப்பட்டது இங்கே. அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளாக, மகாத்மா காந்தி அவருடைய சத்திய சோதனையில் ஒரு இடம் சொல்கிறார். தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற காலத்தில் அந்த டால்ஸ்டாய் பண்ணை வச்சிருக்கிற போது, நீ சாப்பிட அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீ டால்ஸ்டாய் நான் கேட்பேன்ட்டு ஞாபகத்தில் வச்சுருக்கேன். அவருக்கு டால்ஸ்டாய் பண்ணேன், எதில் விட்டேன்னு கேட்பேன் நான். அதுக்காக அதில் இருக்கிற போது அவரே ஆசிரியராக இருக்கிறார், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறார். அதில் ஒரு பையன் என்ன பண்ணுறான், தப்பு பண்ணிடுறான், பெரிய தப்பு பண்ணிடுறான். இப்போ அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது அப்படின்னு பேசுகிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, தண்டனை நாளை நிறைவேற்றப்படும்னு சொல்லிடுறார். என்னடா செய்ய போகிறாருன்னு நாளைக்கு பார்த்தா அவர் உண்ணாவிரதம் இருக்கார், சாப்பிடாமல் இருக்கிறார். இன்னையிலிருந்து நான் 1 வாரம் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், இருந்து என்னை நான் திருத்தி கொள்ள போகிறேன். என்னால் தானே அவன் அப்படி கெட்டவன் ஆனான், என்கிட்ட படித்தவன் கெட்டவன் ஆனான், எனக்கு தானே கெட்ட பேர். பையனை தண்டிக்கலை, தன்னை தண்டிச்சுக்கிறார். என்னால் தானே அவன் அப்படி ஆனான்னு நினைக்கிறார். அப்போ நான் சரியாக சொல்லிக் கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போ ஆசிரியர்களிடத்தில் படித்து ஒரு புள்ள சரியாக வரலன்னு வைங்க,
என்கிட்ட படித்தவன் ஒருத்தன் நல்லவன், ராமலிங்கம்னு பேருங்க. அவன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாஸில் 2-3 வருஷம் படிப்பான். அந்த வாத்தியாராக பார்த்து, நீ இருக்காத எனக்கு கெட்ட பேராக போகுதுரா, நீ மேலே போன்னு அனுப்பிவிட்டால் தான் வருவான். அப்படி வந்து என் கிளாஸுக்கு வந்துட்டான். அவனை பார்த்த உடனே நான் பயந்துட்டேன். ராமலிங்கம் என் செக்ஷனுக்காக வர்ற, வேறு செக்ஷனுக்கு போகப்படாது, உங்கள்கிட்ட வந்தால் தான் உருப்பலான்னு தான் சார் நான் வந்திருக்கேன்ட்டான். சரிடா வா, என் கதி இன்றைக்கி இவ்வளோதான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவன் எழுதியிருக்கான் தலையிலன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி எழுதிட்டான். படித்தான் சார், பரீட்சையில் என்ன ஆவான் ஆயிட்டான். அரசு பரீட்சை அதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டான். அவன் எங்களுக்கெல்லாம் தெரியும், முதல்லையே விட்டான். ஒரு 10 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தாங்க. ஐயா நான் ராமலிங்கம். ஒன்று தெரியாதாடா எனக்கு, என்ன பரீட்சை எதுனே, என்ன ஆனான்னு ஏதாவது கவலைப்பட்டீங்களோ நீங்கள்? என்ன அவன் என்ன ஆவான்னு நமக்கு தெரியும்ல, அதெல்லாம் எழுதிட்டான். ஆமாம் ஆமாண்டா என்னாச்சு அப்படின்னு. ஃபெயிலாக போய்ட்டு சார். கணக்கு சார் 1 மார்க் சார். கணக்கில் போய்ட்டு சார் 1 மார்க் சார். அட படுபாவி, திருத்தினவனும் அந்த 1 மார்க்கை சேர்த்து போட்டு அவனை பாஸ் பண்ண வச்சுருக்கப்படாதா? 1 மார்க்கை குறைச்சி ஃபெயில் ஆக்கிட்டானே, எவ்வளோ வருத்தப்படுறான்ட்டு மார்க் லிஸ்ட்டை கொடுறான்னு கொடுத்து வாங்கி பார்த்தா 1 தான் வாங்கியிருக்கான். இல்லை 1 தானடா வாங்கியிருக்கேன், நான் அதானே சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? கணக்கில் போயிட்டு 1 மார்க்குன்னு, நீங்களாம் 34ன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்ட்டான். சரிடா இப்போ என்ன, அதான் உங்களை கேட்க வந்திருக்கேன், என்ன செய்ய மேற்கொண்டு. மறுபடியும் கணக்கை எழுதுறா, மறுபடியும் அவன் எழுதுறான். வந்தான், என்னன்னா அதே ஒன்று சார், 4 தடவை எழுதினான் சார், 4 தடவை 1 மார்க்குக்கு மேலே வாங்கவே இல்லை. அப்புறம் நான் கேட்டேன் அவன்கிட்ட, எப்படா கரெக்டாக 1 மார்க்கு வாங்குறேன் நீ அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், திருத்துறவருக்கு சைபர் போட தெரியாது போல இருக்கு சார், அதனால் ஒன்று போடுறாரு, இல்லைன்னா நான் எழுதினதுக்கு 1 மார்க்கு வர்றதுக்கு எந்த நியாயமும் கிடையாதுன்ட்டாங்க. சரிடா அப்புறம் என்ன செய்கிறேன், ஏதாவது என்னன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் சார், பரீட்சைங்கிறீங்க, நான் போகிறேன் ஃபெயில் ஆகிட்டு வர்றேன், இதே வேலையாக இருக்குது, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா. நீ நம்ம எங்கேயாவது ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்துக்க, ஒரு 10 ரூபா சம்பாரித்து உங்கள் அப்பாவுக்கு கொடு, ரொம்ப நாளாக வாங்கிட்ட, ஏதாவது சம்பாதிச்சு கொடுறான்னு. நல்ல யோசனை சார் நீங்கள் சொல்கிறது, எங்கேயாவது ஒரு கடையில் சேர்த்து விடுங்கண்ணா. நான் ஒன்று எங்கேயாவது வேலைக்கு போனேன், என்னையே உங்களை நம்பி தான் இருக்கேன்னு நான் முந்தி வந்தபோது சொல்லிட்டேன் அப்படின்ட்டான். அப்புறம் ஒன்று சொன்னான் சார், அவன் எங்கேயாவது சும்மா அப்படி சேர்த்து விடுங்க சார், பாக்கியை நான் பார்த்துக்கிறேன்னா. அவன் ஏதோ ஒரு திட்டத்தில் தான் இருக்கான்னு தெரிஞ்சு வச்சு. திருச்சியிலப்பா, உங்கள் திருச்சியில் தான் அந்த ஒருத்தர் இருந்தார். நான் அந்த வரும்போது அங்கே போனேன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும். அதுக்காக அவர் ஸ்டூல் போடுவார், உட்காந்துருப்பேன். பஸ்ஸு வரும்போது இப்படியே நிறுத்தி ஏறிட்டு போவோம். அப்படி எனக்கு ஒரு உதவியாக இருப்பார். அவர் 2 லாரி வச்சுருந்தார். 2 லாரி வச்சு ஓட்டிகிட்டு இருந்தார் அவர். நான் அங்கே உட்காந்து பேசி இருந்துட்டு வருவேன். அவர்கிட்ட போனப்போ சொன்னேன், இந்த ஒரு பையன் இருக்கான் ராமலிங்கம்னு, அவனுக்கு படிப்பு வரலையா, எங்கேயாவது வேலைக்கு போனேன் நீ வாங்கி கொடுங்கிறான், என்ன அவனை சேர்த்துக்க வேலைக்கு. என்ன சார், நானே 2 லாரி வச்சுருக்கேன், அவனுக்கு என்ன வேலை கொடுக்க முடியும்னா, எதையாவது குடியான்னு. கிளீனர் வேலைக்கு வருவானா சார் அப்படின்னா, எதுக்கு வேணாலும் வருவான், என்னை விட்டு அவனை கொண்டாந்துச்சின்னா போதும், அவன் என்னை ரொம்ப உயிராக எடுக்கிறான். சரி சார் நீங்கள் ஒரு சீட்டை எழுதி கொடுத்து அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி இன்னும் ஒரு சீட்டை எழுதி கொடுத்தேன், போயிட்டான். 7-8 வருஷம் அப்புறம் நான் அவரை பார்க்குற வாய்ப்பு இல்லை. அவன் என்ன ஆனான்னு எனக்கு தெரியாது. திருச்சியிலேருந்து ஒருத்தர் வந்தார், என்கிட்ட கேட்டார், ஐயா இந்த ராமலிங்கம் உங்கள்கிட்ட படித்த பையனான்னு கேட்டேன். ஆமாம், என்ன செய்தி, எப்படி இருக்கான் அப்படின்னு. அட ஏன் சார் கேட்குறீங்க, இப்போ அவன் 10 லாரி சொந்தமாக வச்சுருக்கான் சார். நான் ஆச்சரியமாக போச்சு, கிளீனர் வேலையில் சேர்த்தோம், 10 லாரி சொந்தமாக வச்சுருக்காடா.
நான் அந்த அவர்கிட்ட கொண்டு போய் கிளீனர் வேலையில் சேர்த்தேன் அப்படின்னேன். அவரே இப்போ இவங்ககிட்ட தான் கிளீனர் வேலை பார்க்குறாருன்னா. அதைத்தான் சொன்னானா அவன். சேர்த்து விடுங்க பாக்கியே பார்த்துட்டான். ஐயோயோ, நமக்கு அந்த ஆளுக்கு நம்ம கெடுதல் பண்ண மாதிரி ஆகிட்டே அப்படின்னு நினச்சி தொலைறான் போயா அப்படின்னு. அவர் சொன்னார், நான் அதுக்காக சொல்லலை சார், அவன் இப்போ குடிகாரனாக இருக்கான், சாயந்தரம் ஆனால் தண்ணி போட்டுடுறான் சார், பணக்காரனாக இருக்கான், காரை கொண்டு நிறுத்தி பெரிய ஒஸ்தி காரு இனோவா கார் வச்சுருக்கான், கொண்டு நிறுத்திவிட்டு கடையில் வாங்கி குடிச்சுவிட்டு இந்த பந்தல் காலை அதை இதை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறான், எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க, அசிங்கமாக இருக்குது சார், நான் கேள்விப்பட்டேன் உங்கள்கிட்ட படித்தான்னு, அதான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொன்னேன். ஐயையோ, தப்பான வழியில் பணக்காரனாக ஆகிட்டான்னு நினச்சேன், இப்போ பண்பாடும் இல்லாதவனாக போயிட்டானா அவன், தொலைறான் போயா அப்படின்ட்டேன். அப்புறம் நான் ஒரு நாள் திருவாரூர் கடத்தலுக்கு போகிறதுக்காக போகிறேன். இவன் திருவாரூருக்கு வந்திருக்கான் போல இருக்கு ராமலிங்கம். அங்கேயே பஸ் ஸ்டாண்டு ஓரமாக ஏதோ ஒரு கடையில் ஏற்றிட்டான். அங்கே அது ஒரு டீ கடை, ஒரு ஹோட்டல் இருக்குது, அதில் பந்தக்காலை பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த பந்தக்காலை கண்டாலே பேசுகிற புத்தி வந்துடும் போல இருக்க, பேசுகிறான். கஜாமுஜான்னு என்னமோ பேசிகிட்டு இருக்கான். தாத்தா எப்போ ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்குறான். காலை பார்த்து 4 பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறான். என்னடா பெரிய ஆளாக இருக்கிறான், இந்த மாதிரி குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கானேன்ட்டு எல்லோரும் சுற்றி நிற்கிறானுவோ. அந்த நேரத்தில் ஏன் தலைவிதின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நேரத்தில் நான் சைக்கிளில் கடைக்கு போகலான்ட்டு போகிறேன். அவன் என்ன பார்த்துட்டான், ராமலிங்கம் என்ன பார்த்துட்டான். ஐயான்னா, ஆஹா ராமலிங்கம் சவுண்டு மாதிரி இருக்கே அப்படின்னுட்டு சைக்கிளில் போனோன்னா இறங்கி கிட்ட போனேன். வாங்கய்யா அண்ணா ஆடிட்டுருக்கான். ராமலிங்கம் அப்படின்னேன். ஐயா, நான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம்னா. சுற்றி நிற்கிறவன்லாம் சொல்கிறான், ஐயா ஒரு வாத்தியாராக இருந்து ஒருத்தனை குடிகாரன் ஆக்கியிருக்கேன், நீ உருப்பிடுவியான்னு என்ன கேட்குறான். ஆனால் ராமலிங்கம் என்ன சொன்னான் தெரியுமா, அவன் பணக்காரனாக ஆனதுக்கு நான் தான் காரணம்னு தான் சொன்னான். ஆனால் குடிச்சுவிட்டு சொன்னதுனால கேட்டவன்லாம் குடிகாரனாக ஆனதுக்கு நான் தான் காரணம்னு நினச்சான். அதில் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், ஒருத்தனை அறிவாளியாக ஆக்கிறதோ பணக்காரனாக ஆக்கிறதோ பெரிய விஷயம் இல்லை, அவனை பண்பாளனாக ஆக்கிறது தான் முக்கியம். அந்த வேலையை யார் செய்ய முடியும்? வீட்டில் இருக்கிற தாய் தந்தையரா, அல்லது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியரா, அல்லது கல்வி சூழலா? சீதையை திருமணம் செய்து வைக்க பொண்ணு கொடுக்குறவன் இவன் அப்போ இப்படி ஆச்சே, இவன் எப்படி இருப்பானோ அப்படின்னு நினைப்பானா மாட்டானா? இவங்க அப்பா 60,003, மவன் தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாய்ங்கிறான். அப்போ இது 1,20,20,6 வந்துருமோ நினச்சா பொண்ணு கொடுப்பானா? அதுக்காக அவன் பயந்துக்கிட்டு சொல்கிறான், தசரதனுடைய பிள்ளைன்னு பேர் தான், இவனை வளர்த்தவன் மறை ஓதுவித்து உபநயன விதி முடித்து மறை ஓதுவித்து இவனை வளர்த்ததெல்லாம் வசிஷ்டன் தான். ஆகவே வசிஷ்டனுடைய புத்தி இவனுக்கு இருக்குமே தவிர தசரதன் புத்தி இருக்காதுன்னு சொல்கிறான். அது எவ்வளவு சரியாக போச்சு பார்த்தீங்களா? தசரதன் 60,003 மனைவிகளோடு வாழ்ந்தான். இவன் என்ன சொல்கிறான், இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன், ஒரே மனைவியோடு நான் வாழ்வேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுறான். அப்போ புத்தி வந்துச்சா? வரல. வாத்தியார் சொல்லி கொடுத்தது தான் வந்துச்சு. ஒரே மனைவியோடு வாழ்வது தான் வாழ்க்கை, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், இதுதானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்தது வாத்தியார். அந்த புத்தி வந்ததே தவிர அப்பாவோட குணம் வரல அப்படின்னு சொல்கிறேன். சரி, இப்போ அப்பா எல்லாமே செஞ்சிட முடியுமா, இல்லை ஆசிரியர் செய்ய முடியுமான்னு ஒரே ஒரு விஷயம் சொல்லி நம்ம முடிவு கண்டுடலாம். என்ன தெரியுமா, இப்போது
ஒரு ஆறு, அதில் ஒரு வாத்தியார் இறங்கி அக்கறைக்கு போகிறார். இடையில பெரிய பள்ளம், மாட்டிக்கிட்டார். அவருக்கு நீச்சல் தெரியாது, நெஞ்சவும் முடியல, ஒன்றும் முடியல, தவிக்கிறார். கபக்கு டபக்குன்னு தண்ணியை உள்ளே குளிச்சுட்டார். ஐயோ என்னடான்னு சத்தம் போட்டார். என்ன யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறார். ஒரு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் ஒரு பையன். அவன் அங்கேருந்து ஒடியாந்தான். நீஞ்சி ஒடியாந்து அவரை அப்படி குடுமையை பிடிச்சி தூக்கினான். ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு உள்ள முறையே அதுதான். தண்ணியில் முழுகிறவனை கையை காலை பிடிக்காதேங்கிறான் டாக்டர். எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு டாக்டர் வந்து ஃபஸ்ட் எய்டு சொல்லி கொடுத்தார். அப்போ அவர் எய்த்தாப்பில் பெரிய குளம் இருந்துச்சு எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு எய்த்தாப்பில். அதனால் சொன்னார், குளத்தில் யாராவது விழுந்தா நீங்கள் காப்பாற்றலாம். எப்படி காப்பாற்றணும்னு தெரியுமா? கையையோ காலையோ பிடிக்காதீங்க, உங்களை பிடிச்சி இழுத்துருவான், உங்களுக்கு ஆபத்தாக போயிடும். அவன் முடியை பிடிச்சி காப்பாற்றணும். ஒரு பையன் கேட்டான், அவன் மொட்டை அடிச்சிருந்தான்னு. டாக்டர் கெட்டிக்காரரு, அவர் சொன்னார், அவன் தலைவிதின்னு விட்டுடுறான்ட்டு. எப்போ மொட்டை அடிச்சுக்கிட்டு வந்தானோ அது தலைவிதி, விட்டுடு அப்படின்னு. அப்போ தலை முடியை பிடிச்சி காப்பாற்றுறேன்ட்டு பிடிச்சி தூக்கிட்டான். இவர் ஏஞ்சிட்டார். இப்போ இந்த பையன் காப்பாற்றிட வேண்டியதானே, கரைக்கு கொண்டு போகலாமா இல்லையா? அவன் என்ன பண்ணுறான், நடு ஆற்றுலேயே வாத்தியார்கிட்ட பேரம் பேசுகிறான். வாத்தியார் ஐயா, உங்களை நான் காப்பாற்றிடுறேன், எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேட்டான். அவனுக்கு படிக்கணும்னு ஆசை, படிக்க போக முடியல. வாத்தியார் ஐயா, உங்களுக்கு நான் காப்பாற்றிடுறேன், எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேட்டான். இந்த வாத்தியார் என்ன சொல்லணும்? சொல்லித்தரேன்டான்ட்டு கரைக்க வந்துருக்கலாம்ல. அந்த ஆள் கேட்டார், உன் அப்பன் படிச்சிருக்கானான்னு கேட்டான். இது எல்லாம் ஆற்றுலேயே நடக்குது, நடு ஆற்றுலையே. உன் அப்பன் படிச்சிருக்கானான்னு கேட்டான். இல்லைங்க. உன் தாத்தா? கிடையாதுங்க. உன் தெருவில் எவனாவது படிச்சிருக்கானா? இல்லை. உன் ஊரில்? கிடையாதுங்க. அதுக்கு இந்த வாத்தியார் சொன்னார், என்னை விட்டுடு, நான் செத்து போகிறேன்ட்டான். உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறத விட நான் செத்துடலாம் அப்படி தானே அதுக்கு அர்த்தம். இதுதான் கதை. அதில் என்ன சொல்லுது இந்த கதையில்? படிக்காதவன் பிள்ளைக்கு படிப்பு வராது. உன் அப்பன் படிக்கலையா, உனக்கு வராதுரா. உன் தாத்தா படிக்கலையா, உனக்கு வராது. உன் தெருவிலையே படிக்கலைங்கிற, எப்படி படிக்க முடியும்? போட, என்னை விட்டுறான செத்து. உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறத விட சாவலாம் அப்படின்ட்டு சொல்கிறார். அது கதை, பழைய கதை. அது அப்படியே இருக்கட்டும், நம்ம நினச்சி பார்ப்போம். இந்த நாட்டில் ரொம்ப படித்தவர் ராஜகோபாலாச்சாரியார், ராஜாஜி. அவர் என்ன பண்ணார், 1800 பள்ளிக்கூடத்தை மூடினார். அவர் எவ்வளவு படித்தவர் தெரியுமா? அவர் வக்கீல் வாதாடுறாருன்னா அந்த நீதிமன்றமே பயப்படுங்கிறான். அவ்வளவு பெரிய கெட்டிக்கார வக்கீல், நிறைய படித்தவர். ராமாயணம் படித்தவர், மகாபாரதம் படித்தவர், அவ்வளோ பெரியவர். அவர் ஆட்சிக்கு வந்தார், முதலமைச்சர் ஆனார். 1800 பள்ளிக்கூடத்தை மூடினார். படித்தவர் அவர். பள்ளிக்கூடத்தில் போய் படித்து பட்டம் வாங்கினவர் 1800 பள்ளிக்கூடத்தை மூடினார். அதுக்கப்புறம் படிக்காத காமராஜ் வர்றார். அந்த 1800 பள்ளிக்கூடத்தையும் திறந்துட்டு மேற்கொண்டு 7000 பள்ளிக்கூடத்தை திறந்தார். இதில் 2 பேரில் அவர் படித்தவர், இவர் படிக்காதவர். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கலை, ஆனால் அவர் என்ன பண்ணார், எல்லாரையும் படிக்க வச்சார். நானே படிக்காமல் அவர்கிட்ட ஒருத்தன் என்ன பண்ணுறான் தெரியுமா? காமராஜர்கிட்ட மண்ணாங்கட்டின்னு ஒருத்தன் இந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களாவில் பியூன் வேலை பார்க்குறான். படிக்கவன் 5வது 6வது படிச்சிருக்கான், அவ்வளோதான். அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுது, 8வது வரைக்கும் படிக்காதவன் எந்த வேலையிலும் இருக்கக்கூடாது. 8வது வரைக்கும் படிச்சிருக்கணும் எல்லாரும். அதுக்கு கீழே படித்தவனெல்லாம் வேலையை விட்டு நீக்கின்ட்டான்.
இவனுக்கு பொழைப்பு போயிடும் இல்லையா இந்த மண்ணாங்கட்டிக்கு. மண்ணாங்கட்டி ஃபோன் போடுறான் காமராஜருக்கு, அவர் எடுக்கிறார். அந்த காலத்தில் முதலமைச்சர்லாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. இவர் போடுறான், அவர் எடுக்கிறார். யாருப்பா பேசுகிறது? நான் மண்ணாங்கட்டிங்கய்யா. மண்ணாங்கட்டின்னா இந்த இடத்துல வேலை செய்கிறேன். சரி, என்ன விஷயம்? ஐயா, நீங்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்கீங்க, அதன்படி பார்த்தா எனக்கு வேலை போயிடும், இது நியாயங்களா? இல்லைப்பா, படித்தவங்க தான் வேலைக்கு வரணும், ஒன்றும் படிக்காமல் இருக்கீங்க, உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது, படிக்காமல் இருந்துட்டீங்களேங்கிறதுக்காக தான் அப்படி செஞ்சுருக்கோம், நீ என்ன நினைக்கிற அப்படின்னார். அவன் சொன்னான், படிக்கவே படிக்காத நீங்கள் முதலமைச்சர் ஆகலாம், பியூன் வேலைக்கு வரப்படாதான்னு கேட்டேன். மண்ணாங்கட்டி கேட்டான், இது கதை இல்லை, நடந்த வரலாறு. 5வது கூட படிக்காத ஒருத்தர் முதலமைச்சர் ஆகலாம், பியூன் வேலை பார்க்கக்கூடாதான்னு கேட்டான். காமராஜர் கோபப்படலை, நீ கேட்குறது சரிதான்ப்பா, நீ கேட்குறது சரிதான் அப்படின்னார். அந்த உத்தரவில் என்ன பண்ணார்? இதுவரை ஆனது ஆகட்டும், இனிமேல் வருகிறவர்களுக்கு இந்த உத்தரவு செல்லும்னு போட்டு அவனுக்கு வேலை போகாமல் காப்பாற்றினார். நான் எதுக்கு சொல்கிறேன்? படிக்காத காமராஜர் படிக்க வச்சார். படிக்கலைன்னா நானே தான் முதலமைச்சர் ஆகிட்டேன், உனக்கு எதுக்குடா படிப்புன்னு சொல்லலை. கலைஞர் என்ன பண்ணார்? எஸ்எஸ்எல்சியில் ஃபெயில், அவர் முதலமைச்சர் ஆனார். அவர் ஒரு காலேஜில் பேசுகிறார், அங்கே உள்ள இந்த மாணவர் தலைவன் வரவேற்புரை சொல்கிற போது சொல்கிறான், இவர் படிக்கவே இல்லை, எஸ்எஸ்எல்சி கூட ஃபெயில் ஆனவர் தான், ஆனால் முதலமைச்சராக இருக்கிறார், அவருடைய ஊக்கம் உழைப்பு அதையும் என்னமோ சொல்கிறான். கலைஞர் பேசுகிற போது சொன்னார், அவர் சொன்னதில் அந்த இடத்த மட்டும் மறந்துடுங்க, நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆனவன் தான், அப்போ படிக்கலைன்னா முன்னேறலான்னு நினச்சிடாதீங்க நீங்கள், நான் ஒரு தவறான முன்னுதாரணம், இது விதிவிலக்கு, இதை நீங்கள் விதியாக ஆக்கி கொள்ளாதீர்கள்னு பேசுகிறார். நீங்கள் எல்லாரும் படிக்கணும், படித்தாதான் நல்லா வர முடியும், என்னை போல் இருந்து விடலாம்னு நினைக்காதீங்க, அது தப்புன்னு பேசினார். அப்போது படிக்காதவர்கள் ஏதோ வேறு ஒரு ஆற்றல் இருக்கிறதுனால அவங்க ஒரு மேலிடத்துக்கு வர்றாங்க, அதனால் படிக்காதவன்லாம் வந்துட முடியும்னு அர்த்தமா? இல்லை. நம்ம பார்த்தோம்னா இப்போ நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நாட்டில் கை நாட்டு இடது கை பெருவிரல் குறி வச்சவன் தானே ரொம்ப பேர் இருந்தான். எத்தனை பேர் இருந்தான்? 100க்கு 78 பேர் இருந்தான். 22 பேர் தான் படித்தவன் இருந்தான், 78 பேர் படிக்காதவன் இருந்தான். இன்னைக்கு அத்தனை பேரும் படிச்சிருக்கான். இது என்ன, அவன் அப்பவன் தான் படிக்கலையே, அப்புறம் இவன் மட்டும் எப்படி படித்தான்? அப்பாரு படிக்கலை, அம்மா படிக்கலை, அந்த குடும்பத்திலேருந்து வந்தவன் தானே இந்த 68% காரணம். அவன்லாம் இப்போ டிகிரி வாங்குறான், மேலே போகிறானே, எப்படி போனான்? கலாமோட அப்பா படிக்கலை, அம்மா படிக்கலை, கலாம் எப்படி படித்தார்? யோசனை பண்ணி பாருங்கள். அவர் எப்படி இவ்வளவு முன்னேறினார்? கல்வி சூழல் ஒருவனை முன்னேற்றுகிறது. அப்பா அம்மா என்ன செய்யலாம்? உதவலாம், படிக்கிறதுக்கு உதவலாம். படிக்காமலே இருந்தவங்க தான் தன் பிள்ளைய படிக்க வச்சு இன்றைக்கி அவங்கெல்லாம் படித்து வந்திருக்காங்க. நிலைமை மாறி இருக்கிறது. அந்த காலத்தில் அப்பம் படிக்கலையா உனக்கு வராதுரான்னு சொன்னான், வரும்னு காட்டியிருக்கான். அந்த குடும்ப சூழல் அப்படி இருந்தாலும் வரும் என்பதை இன்றைக்கி 78%, இப்போ பார்த்தா 90% கூட படித்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி கணக்கு எடுத்துருக்குறாங்க. ஆகையினா இதில் பார்த்திங்கன்னா கேரளாவில் எல்லாருமே படித்தவன் தான். என்ன காரணம்? அவங்க அப்பாவெல்லாம் படித்தவனா? இல்லை. அப்புறம் எப்படி படித்தான்? கல்வி சூழல் அவனை படிக்க வருது, கூப்பிட்டு வந்து பாடம் சொல்லி கொடுத்தான், எல்லாரும் மேலே வந்தான். ஆகையினாலே ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு இல்ல சூழல் சரியாக அமைய வேண்டியது முக்கியம். அப்பா அம்மா சரியாக இல்லைன்னா படிக்க முடியாது. அதைவிட முக்கியம் கல்வி சூழலே அவனை முன்னேற்றும். ஆகையினாலே கல்வி சூழல் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் முன்னேற்றம் அடைவதற்கு பெரிதும் உதவும் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.